கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சியடைய கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆண்டை தொடங்கி இந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மளை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறார். இந்த 5வது மாதத்துக்குள்ள முதல் தேதியிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று. தாவீதுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது அவர் கர்த்தரையே நம்பி இருந்தார். ஆகையினால் அவரை சுற்றி நிறைய பொல்லாதவர்கள் இருந்தார்கள். அவளை குறித்து நீ எரிச்சல் அடையாதே என்று சொல்லிவிட்டு அவர்கள் புல்லை போல அறுப்புண்டு சீக்கிரமாய் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை செய்கிறார் என்று இந்த மாதத்தின் முதல் தேதியில வாக்குத்தத்தமாக கொடுக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். நாம் தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கும்போது கர்த்தரையே நம்பி அவர் நம்பிக்கையாக இருந்தார். அவர் தான் சங்கீதம் 18 சொல்றாரு, நீரே என் கோட்டை, என் பலனாகிய கர்த்தாவே, நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறார். ஆகையினாலே இதுல 3 பிரிவாக நாம் பிரித்து கொள்ளலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைக்கும்போது அவர் நமக்கு நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டம் பகலை போல நமக்கு விளங்க பண்ணுகிறார். சில நேரங்கள் அநீதியான காரியங்கள் நம்மேல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரே நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அப்படின்னு சொல்றார். சில நேரங்களில் நாம் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40 நான் வாசிக்கும் போது, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் நாம் கட்டிடுவார். அது காரிய சித்தியின் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் அது எரிச்சல் ஆகாது என்று சொல்கிறார். சில நேரங்களிலே நமக்கு அநேக காரியங்களை குறித்து எரிச்சல்கள் வந்தாலும் கூட நாம் காரியத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா, காரிய சித்தி உள்ளவருமாய் இருக்க வேண்டுமா. இந்த நாட்களில் அநேக காரியத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மே மாதம் வந்தாலே சிறு பிள்ளைகள் ஊழியங்கள், நல்ல பிள்ளைகள் எழுதிய எக்ஸாம்லே அவர்கள் பாஸ் பண்ண வேண்டும், நிறைய காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டும். திருமணத்துக்காக, பிள்ளை பேருக்காக அநேக காரியங்களை நாம் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதங்கள் நாம் கட்டளையிடுவார். உத்தமரின் நாட்டிலே கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கு இருக்கும் என்று சொல்கிறார். நாம் உண்மையா இருக்க வேண்டும். காலேப் யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் 87 வயதிலும் கூட உத்தமர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்படாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைந்தார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்து வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்று 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஆபத்து காலத்தில் அவர்களை கூப்பிடும்போது, பஞ்ச காலம் வரும்போது கூட கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். இந்த கடைசி காலத்திலே அநேக காரியங்கள் நமக்கு இடராக இருக்கிறது. இருந்தாலும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார். 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆதியாம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்தங்களை நான் வைத்து ஜெபிக்கும் போது ஆபிரகாமை போல சீமாட்டியாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழி அவன் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நல்ல மனுஷர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது இயேசுவை தவிர நல்லவர்கள் யாருமே இல்லை. இருந்தாலும் கூட அவங்க நடைகள் உறுதிப்படும் என்று சொல்கிறார். நம்முடைய நடக்கையிலே, செய்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வழிகளில் அவர் பிரியமாயிருக்கிறாராம். நாம் ஏற்கனவே நான் வாசித்த பிரகாரமாக கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமா. நாம நம்முடைய வழியிலே நாம் செல்லக்கூடாது. நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும் என்று சொல்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் நமது கையினால் அவர் தாங்குகிறாராம். அநேக நேரங்களில் நீதிமான்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். கர்த்தர் நம்மளை விழுந்தாலும் தாங்கி இருக்கிறார். ஆகினால்தான் நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதையும் நான் காணவில்லை என்று சொல்கிறார். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்முடைய நீதிமானின் கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பலவிதமான நம்முடைய வழிகளை கர்த்தர் அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் திறக்கிறார். கடைசியாக நாம் வாசிக்கிற சங்கீதத்திலே கர்த்தர் அவளுக்கு உதவி செய்கிறாராம். நாம் இக்கட்டு காலத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், அவர் விடுவிக்கிறார். அவளை நம்பி இருக்கிறபடியால் அவர் துன்மாருடைய கைக்கு அவர் தப்புவித்து ரட்சிப்பார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே கர்த்தருக்கு நாம் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவனை உயர்த்துவார். இந்த நாட்களிலே கர்த்தர் அவருடைய கையில நாம் பலத்த கையில் அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய உயர்த்துவார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மாறி போகும் உலகினிலே
மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவரே, வாழ்வே நீர்தானையா. ஸ்தோத்திரங்க அத்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மே மாதம் அப்பா என் தேவனே, நாங்கள் 1ஆம் தேதி தொடங்கியிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கிருபை எங்களோடு வரும்படியா கர்த்தருக்கு நாங்கள் வழியை அப்பா ஒப்புவிக்க வேண்டுமான்ற இந்த மாதம் முழுவதும் கிருபை எங்களோடு தொடர்ந்து வரும்படியா இந்த நாளில் இருக்க எல்லா விண்ணப்பங்களுக்கும் இந்த தேசத்தையே நீர் பாதுகாக்கும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.